அம்மா, நீங்க என்ன தேடிக்கிட்டு இருந்தீங்களா? ஏய், இவ்வளவு நேரமா யாருடைய போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு? அட, இது அஹானாவுடையதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அஹானாவுடைய ரூம் தானே. இல்ல அது அப்ப ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கும். அவங்க இங்க தானே இருந்தாங்க. அதை விடுங்க, யாருதுன்னு நமக்கு என்ன தெரியும்? இல்ல ஒரு காரியம் பண்ணலாம். போனை எடுத்து சொல்லிடுவோம். போன் ஓனர் வீட்ல இல்லைன்னு சொல்லிடலாம். சரியா? மஜ்லி, அடுத்தவங்க போனை பார்க்க என்ன அவசியம்? ஆனா இப்படி போன் அடிச்சுக்கிட்டே இருந்தா என் மண்டையே வெடிச்சிடும். எடுத்து பேசிடுறேனே. நீங்க இப்படி யாரோ ஒருத்தர் போனை ஏதோ மதுர்னு ஒருத்தர் போன் பண்றாரு. ஹலோ, அஹானா எங்க சொல்லுங்க. நீங்க யாரு? நீங்க யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க. இப்போ அஹானா எங்க? அவகிட்ட போனுக்கு கொடுங்க. நான் அஹானாவோட மச்சினர் பேசுறேன். ஓ அப்படியா? அது சரி, உங்க பேச்சுல ஏதோ கொஞ்சம் இடிக்குது. நீங்க இன்னும் மச்சினர் ஆகல, இனிமே தான் ஆக போறீங்க. அப்புறம் என்ன தெரியும், உங்க ஆசை நிறைவேறுமா இல்லையானு? என்ன மீனிங்? மீனிங் ஒன்றும் இல்லை. எதிர்காலம் யாருக்கும் தெரியாது இல்லையா? ஒருவேளை நீங்க அவளுக்கு மச்சினகா ஆக முடியாமலே போகலாம். நீ யாருன்னு சொல்லு. யார் பேசுறது? மதுர். என் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்தா நீங்க அவகிட்ட சொல்லிடுங்க நான் ஃபோன் பண்ணேன்னு. இப்போ வைக்கிறேன். யாரு இந்த மதுர்? அவன் என்னவே மிரட்டுறான். என்ன? இந்த வீட்ல என்னதான் நடக்குது? இந்த வீட்ல சம்பந்தம் வச்சு நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது. போல்டுனா, நீங்க ஏன் தேவையில்லாம கோவப்படுறீங்க? யாருடைய போனையும் எடுத்து நீங்க இப்போ என்னென்னமோ கேக்குறீங்க. நான் ஒன்னும் இப்போ சும்மா கோவப்படல. நானே என் காதால கேட்டேன். அவன் அஹானாவை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப இங்க அஹானா பேர்ல வேற யாரும் இல்லையே. அண்ணா, எதுவா இருந்தாலும் முழு விபரம் தெரியாம நம்ம இப்படி முழுசா எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் அவன் கிட்ட அஹானாவோட மச்சினர்னு சொன்ன உடனே அவன் எதிரில இருந்து சொல்றான், நீங்க இன்னும் அஹானாவுக்கு மச்சினர் ஆகலன்னு. ஒருவேளை நீங்க அஹானாவுக்கு மச்சினர் ஆகாமலும் போகலாம்ன்றான். இப்ப நீ ஏன் சொல்லு, இதுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் இருக்குன்னு? மதுருங்கிற பேரு ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு நிமிஷம். ஆமா, இவன் ஒரு கிரிமினல். இவன் சமூக விரோதி. ஜெயிலுக்கு கூட போயிருக்கான். இவன் போட்டோவை பாருங்க. ஜெயிலுக்கு கூட போயிருக்கான். ஒருவேளை இந்த மதுர் கூட நம்ம வருங்கால மருமகளுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட போன்ல பேசுறான்னா, அப்ப இது நம்ம வீட்டுக்கு சுத்தமா சரியா வராது. இப்ப நான் உறுதியா சொல்றேன், ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து நமக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அண்ணா, நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு எனக்கு தோணுது. அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட் யாராவதா இருக்கும்னு எனக்கு தோணுது. விளையாட்டுக்கு உங்ககிட்ட பிராங்க் கால் பண்ணியிருப்பாங்க அண்ணா. நீங்க அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க. ஒரு காரியம் பண்ணலாம். அஹானா வந்ததும் நான் அவகிட்டே தெளிவா கேட்டுறேன். எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு எதுவும் சரியா படல. இங்க ஏதோ பெரிய தப்பு நடக்குதுன்னு தோணுது. இதெல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா அண்ணி, எனக்கும் ஒன்னும் புரியல. அர்ஜுன் அண்ணாவின் நிலைமை என்ன ஆகும்? தாயே காளி அம்மா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஆமாக்கா, எனக்குமே எதுவும் சரியா படல. நிஜமாவே ஏதாவது பிரச்சனை எதுவும் இருக்காதுல்ல? இல்ல, ஒண்ணும் ஆகாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எங்க போயிருந்த நீ சொல்லு? உன் புகுந்த வீட்டு ஆளுங்க எப்ப இருந்து உனக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு என் உசுர வாங்குறா. ஒரு நிமிஷம் கூட உனக்கு சும்மா இருக்க முடியாதா? உன் அம்மாவை அசிங்கப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பம் தேடிக்கிட்டே இருக்கியா நீ? இந்த பேச்செல்லாம் விடு. முதல்ல இதை சொல்லு. யார பார்க்க போயிருந்த? யாரு அந்த பையன்? அது என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். பெரியம்மா. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம மூச்சு நின்னுடுமோ உனக்கு? ஃப்ரெண்ட் பேரை கேட்டாலே அப்படி என்ன? அவனுக்காக நீ தோட்டத்துக்கு வந்திருக்க, அவனால வீட்டுக்குள்ள வர முடியாதா? அட, அப்படி யாரு உன்னோட ஃப்ரெண்ட்? வீட்டுக்கு வராம தோட்டத்துக்கு வந்திருக்கான். இப்பெல்லாம் உனக்கு பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? அட, எனக்கு ஒன்னும் புரியல. நீயே சொல்லு. அக்கா சொல்றது உண்மைதானே? அவன் வெறும் ஃப்ரெண்ட் மட்டும் தானா? ஆஹானா சொல்லு.
அவன் முன் வாசல் வழியா உன்னை வந்து பார்த்திருப்பான். இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு பார்க்க யார் வருவா? ஆனா உண்மையை சொல்லு, அந்த பையன் யாரு? அவன் பேர் என்ன? நிறுத்துங்க நீங்க 2 பேரும். இந்த நாடகத்தை நிறுத்துங்க. எனக்கு மிச்சம் மீதி இருக்கிற கல்யாண நம்பிக்கையும் உடைஞ்சு போயிடும் போல இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க, ஹல்தி நேரம் போய்கிட்டு இருக்கு. நம்ம தலையில இருந்து இந்த பாரம் இறங்கணும். அதுக்கப்புறம் யார் வீட்டுக்கு போறாலோ போகட்டும், அவ்வளவுதான். சுத்தமா நம்பிக்கையே இல்லை. நீ ஏதோ திட்டம் போடுற மாதிரி எனக்கு தோணுது. என்ன திட்டம்னு சொல்லு. இல்ல பெரியப்பா, நான் எந்த தப்பும் செய்யல, என்ன நம்புங்க பெரியப்பா. நீ பெரிய சதி சாவித்திரி மாதிரி நடிப்ப. நீ எப்பவும் தப்பு பண்ணவே மாட்ட பாரு. உங்க அம்மா உன்னை எப்படி வளர்த்தாங்களோ எனக்கு தெரியல, அப்படித்தான் நீயும் இருக்க. உங்க 2 பேரை பத்தி எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த பாரத்தை நாங்க வளர்த்திருக்கவே மாட்டோம். ஊர் உலகம் சொல்றதை கேட்டிருப்போம். இந்த பாரத்தை சுமக்கலனா இந்த தினசரி அவமானத்துல இருந்தாவது தப்பிச்சிருப்போம். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? வீட்ல ஹல்தி சடங்கு ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அர்ஜுன் வீட்டார் வெயிட் பண்றாங்க. ஆனா என்ன நடக்குது? கூட்டிட்டு போவோம் பொண்ணு. நாங்க அங்க வர முடியாது. இவளோட புகுந்த வீட்டுக்காரங்க கிட்ட எப்பவும் கையெடுத்து கும்பிட்டு அவமானப்பட. கூட்டிட்டுக்கோ. வா சீக்கிரம். வா அஹானா, நட. அம்மா அம்மா, நான் சொல்றத கேளுமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு தடவை என் பேச்சை கேளு. ஜாக்கிரதை, இனிமே என்ன அம்மான்னு கூப்பிட்டு பாரு. நான் உன்னோட அம்மா இல்ல. 9 மாசம் உன்ன மாதிரி ஒரு எதிரியை என் வயித்துல சுமந்திருக்கேன். அதுக்குத்தானே என் கிட்ட பழி வாங்குற? தினசரி உன்னால எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட வேண்டியிருக்கு. அம்மா, இன்னைக்கு கூட நீ என் மேல கை நீட்டிட்டல்ல அம்மா. பின்ன வேற என்ன செய்வாங்களாம்? ஆமா, கடவுளுக்கு தான் வெளிச்சம். யாரு கூட என்ன தொடர்பு வச்சிருக்க ஆனா நீ? அம்மா அம்மா, எனக்கு யாரு கூடயும் எந்த தொடர்பும் இல்ல. மா, நான் எந்த தப்பும் செய்யலமா, சொன்னா கேளுங்க. மா, நீயாவது என்னை நம்பு அம்மா. மத்த எல்லாரையும் போலவே நீயும் உன் நம்பிக்கையை என்கிட்ட இருந்து எடுத்துட்டா நான் யார்கிட்ட போவேன்மா? என் லைஃப்ல உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? வேற யார் இருக்கா எனக்கு? போதும், நிறுத்து ஆனா. முதல்ல நீ கண்ணீரை துடை. உன் புகுந்த வீட்டு ஆளுங்க எப்ப வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க. வா இப்போ. நீங்க சாப்பிட்டே ஆகணும். எடுங்க, உங்களுக்காக நான் தான் ரொம்ப ஆசையா செஞ்சிருக்கேன். அட, இங்க உங்களோட அஹானாவை காணோம். நீங்க எல்லாருக்கும் சாப்பிட்ட கொடுத்துட்டே இருக்கீங்க. முதல்ல அவளை தேடி கண்டுபிடிங்க. இருங்க, அவ வந்துகிட்டே இருப்பா. கொஞ்ச நேரம் முன்னாடி இங்கதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. நீங்க எல்லாரும் கரெக்ட் டைம்க்கு இங்க வந்துடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. காக்கி அம்மாவும் கூப்பிட போயிருக்காங்க. வந்துகிட்டே இருப்பா. இதோ பாருங்க, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்தாச்சு. சரி, இதோ உங்க வீட்டு வருங்கால மருமகள் வந்துட்டா பாருங்க. உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, இங்க எங்கேயாவது பக்கத்து ரூம்ல இருப்பான்னு. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருந்ததுல அவளுக்கு டைம் போனதே தெரியல. ஆனா இவளை நான் நல்லா திட்டிட்டேன். அஹானா, போமா, எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. ஆனா இவங்கள பாரு, இவர் தான் மீதாவோட ஹஸ்பண்ட். இப்பதான் வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. போமா. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இருக்கட்டும், விடுங்க. சந்தோஷமா இரு. ஆஹானா, இது உன் போனா? ஆமா அண்ணி, அது என்னுடைய போன் தான் அண்ணி. அது வந்து ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, அதான் போனேன். சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போங்க, சீக்கிரமா ஹல்தி சடங்குக்கு ரெடி பண்ணுங்க. போங்க. சரிங்க, எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சு. நீங்க வாங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. அப்புறம் நான் அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு போறேன். அஹானா, எல்லார் ஆசீர்வாதமும் வாங்கியாச்சுலமா? ஆமாம்மா, வாங்கிட்டேன். மதுரை என்கிற ஆளை உனக்கு தெரியுமா?
யாரு? அப்படி இல்லை, அது வந்து ஆக்சுவலி உங்க ஃபோன் அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதான் அடுத்தவங்க போன் எடுக்கிறது சரின்னு படல. அது அண்ணா சும்மா அடுத்தவங்க போனை ஏன் டுக்குன். இவ நம்ம வீட்டு மருமகளாக போறவ. அப்புறம் இது அடுத்தவங்க போன் கிடையாது. அப்புறம் நம்ம வீட்டு மருமக தங்கச்சிங்க போனை பார்க்க நமக்கு முழு உரிமை இருக்குல்ல. அவ யார்கிட்ட எல்லாம் பேசுறா, அவளுக்கு யாரை தெரியும்னு தெரிஞ்சுக்க இதுல நமக்கும் முழு அதிகாரம் இருக்குல்ல. இருந்தாலும் நீ இப்போ ரூம்ல இல்ல அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நான் போனையே எடுத்தேன். ஆனா எதிர்முனையில மதுருங்கிறவன் என்கிட்ட மரியாதை இல்லாம பேசுறான். யாரு இந்த மதுருங்கிறவன்? உனக்கு இவனை எப்படி தெரியும்? எனக்கு இந்த பேர்ல யாரையும் தெரியாது. மதுருங்கிற பேர்ல உன் போன்ல எப்படி அவனோட நம்பர் சேவ் ஆகி இருக்கு? இப்ப சொல்லு, உனக்கு தெரியாதா என்ன? இல்ல, அது வந்து ஒருவேளை நான் வந்து ஏதாவது வேலை விஷயமா கூட அந்த நம்பர் சேவ் பண்ணி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்ல. சரி சரி இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி பேசுற ஒரு ஆள் கூட எல்லாம் உனக்கு எப்படி பழக்கம் இருக்கும்? எனக்கு அவன் யாரு, எப்படிப்பட்டவன்னு தெரியாது. அவன் எப்படி பேசினான்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ என்ன ஆச்சுங்க? நீங்க எதுவானாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்னாச்சுன்னா, உங்களுக்கு உங்க பொண்ணை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. மதுருங்கிற ஆளு என்கிட்ட மரியாதை இல்லாம பேசினான். நான் இன்னும் மச்சினர் ஆகலன்னு என்கிட்டயே சொல்றான். ஒருவேளை ஆகாமலும் போலாம்னு சொல்றான். இப்ப நீங்க சொல்லுங்க, இங்க என்னதான் நடக்குது? ஐயோ, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரியல இல்ல, அதனாலதான் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுறீங்க. ஆனா எங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அத்தை, அம்மா, நீங்களே சொல்லுங்க, யாராவது இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்களா? இல்லதானே? ஆனா யாரு அந்த மதுரனை? இப்போ நீயே சொல்லு. எப்போதும் நான் தான் எல்லார்கிட்டையும் கண்டபடி பேசி திட்டு வாங்குறேன்னு நினைச்சேன். இந்த மதுரம் என்ன மாதிரியே பேசி எல்லார்கிட்டவும் திட்டு வாங்குவானோ? ஆனா என்கிட்ட நீ இப்ப உண்மையை சொல்லு. அந்த மதுருங்கிறவன் அந்த கிரிமினல் தானே? பேப்பர்ல தான் அவனோட போட்டோ வந்திருந்ததே. ஆனா என் பொண்ணுக்கு அப்படிப்பட்ட ஆள் கூட எல்லாம் பழக்கம் இருக்கும்னு நீங்க எப்படி நினைக்கலாம் சொல்லுங்க? அப்படி எப்படி உங்களால சொல்ல முடியும்? ஒருவேளை அது அஹானாவோட காலேஜ் ஃப்ரெண்டு மதுரா கூட இருக்கலாம். அவன் சும்மா விளையாட்டுக்கு அப்படி பேசியிருக்கலாம். ஏன் அஹானா, உனக்கு காலேஜ்ல அப்படி யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இல்லம்மா, அப்படி எனக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்ல. ஆனா உன் போன்ல அவன் நம்பர் சேவ் ஆகி இருக்கே. ஆமா, என் போன்ல சேவ் ஆகி இருந்துச்சு. ஆனா நான் முன்னாடியே ஏதாவது வேலைக்காக சேவ் பண்ணி இருக்கலாம். எனக்கு ஞாபகம் இல்ல. ஆஹானா, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு இப்ப தோணுது. எங்க அர்ஜுனா உனக்கு பேசி முடிச்சது தப்புன்னு நினைக்கிறேன். இந்த தப்பை சரி பண்ண எங்க கிட்ட வேற வழியும் இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிடுறேன். உன்னால எங்க வீட்டுல இருக்கவங்க யாராவது ஒருத்தர் நிம்மதியோ, எங்க வீட்டு சந்தோஷமோ சம்பிரதாயமோ பாடா போச்சுன்னா நான் இன்னைக்கு உன் கல்யாண நாளே சொல்லிடுறேன். எங்க வீட்டுல உனக்கு இருக்க இடமே இருக்காது, பாத்துக்கோ. அண்ணா அதை விடுங்க. பாவம், அந்த பொண்ணுக்கே தெரியல ஃபோன் பண்ணது யாருன்னு. ஒருவேளை மறந்து போயிருப்பாளோ என்னமோ. எப்ப பார்த்தோம், பழகினோம்னு. நீங்க சும்மா தேவையில்லாம அவளை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. துகுன், நான் எப்பவும் தேவையில்லாம எதையும் பேச மாட்டேன். வயசுல நான் உன்னை விட பெரியவன்கிறத மறக்காத. உன்னை விட உலகத்தை அதிகமா பார்த்திருக்கேன் நான். அஹானா, இந்த மதுரை யாருமா சொல்லு. அம்மா, அவன் யாருன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. அவங்க யாரை பத்தி பேசுறாங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. சரி சரி, இப்ப இதெல்லாம் விடுங்க. இப்போ ஹல்தி சடங்குக்காக வந்தோம். ஆமா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்களுக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. நம்ம எல்லாரும் இப்ப போய் சடங்கை ஆரம்பிக்கலாம் வாங்க. ஆமா சரிங்க, வாங்க போலாம். சாயங்காலம் என்ன விபரீதம் நடக்க போகுதோ தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட சொல்றது? எனக்கு இப்போ யார் உதவி செய்வா? மதுர் நிஜமாவே வருவானா?
இல்ல என்னை பயமுறுத்துறதுக்காக இப்படி செய்யறானா? அவனுக்கு தெரியும் அவர் வந்தா நான் கண்டிப்பா போலீஸை கூப்பிடுவேன்னு. சாயங்காலம் மதுர் ஏதாவது தில்லு முள்ளு பண்ணா அம்மாவுக்கு பெரிய அவமானம் ஆகிடும். கடவுளே, ஏதாவது வழிகாட்டுங்க. பாத்தீங்களா அஹானா முகம் எப்படி வாடி போயிருக்குன்னு? முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு கூட வரவே இல்லை பாரு. எனக்கு இப்ப பயமா இருக்கு அக்கா. ஒருவேளை இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருப்பானோ? இப்பெல்லாம் நியூஸ்ல இந்த மாதிரியான நிறைய வருதே. ஆமா அதானே அக்கா. எனக்கும் இப்போ ஒண்ணுமே புரியலையே. அர்ஜுன் அண்ணாவோட இந்த கல்யாண விஷயத்துல எந்த பிரச்சனையிலையும் சிக்கிடக்கூடாது. இதை எடுத்துக்கோங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. சரி, இப்ப நாங்க எதுவும் சாப்பிடல. நீங்க பாருங்க, தேவையில்லாத தப்பான புரிதலால நீங்க எங்க மேல கோகிச்சுக்காதீங்க. இதுல நாங்க தப்பா புரிஞ்சுக்க ஒண்ணுமே இல்லைங்க. என் கொழுந்தனாருக்கு எந்த தப்பான புரிதலும் இல்ல. நிஜமாவே அஹானா போனுக்கு யாரோ முன்ன பின்ன தெரியாதவன் கால் பண்ணான். நாங்க எல்லாரும் பார்த்தோம். நீங்க கேட்டீங்கல்ல என் கொழுந்தனார்கிட்ட என்ன சொன்னான்னு. இப்ப நீங்களே சொல்லுங்க. பிரியா கல்யாணம் அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா எங்களோட அஹானா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை பத்தி நல்லா தெரியும். கண்டிப்பா யாரோ வேணும்னே செய்யறாங்க. நீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் நாங்களும் அவ நல்ல பொண்ணுன்னு தான் நினைச்சோம். ஆனா இப்போ அப்புறம் இல்ல சந்தேகத்துக்கு இடமே இல்ல. நீங்க ஒரு தடவை அவளை உங்க வீட்டு மருமகளா ஏத்திக்கிட்டு கூட்டிட்டு போங்க. அப்புறம் பாருங்க அவ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு. உங்களுக்கு புரியும் தானே? பொண்ணு கல்யாண நேரத்துல எவ்வளவு பேர் பின்னாடியே சுத்துவாங்கன்னு பிரச்சனை பண்றதுக்காகவே. நீங்க கோபத்தை விடுங்க. நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க ப்ளீஸ். சரி சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப நீங்க சொல்றதுனால கொஞ்சம் எடுத்துக்கிறோம், சரியா? தம்பி, நீங்க எங்களை பத்தி மனசுல எந்த தப்பான எண்ணமும் வச்சுக்காதீங்க. தம்பி, நாங்க ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம். யாரையும் ஏமாத்தணும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் தம்பி. நான் உறுதி அளிக்கிறேன், எங்களோட பொண்ணு உங்க குடும்பத்துக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி எதுவும் செய்ய மாட்டா. யாரோ சதி பண்றாங்க. கண்டிப்பா சதிதான். ஆமா அண்ணா, கண்டிப்பா. பாருங்க, நீங்க இந்த நம்பிக்கை விசுவாசம் பேச்செல்லாம் விடுங்க. இப்போதைக்கு எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எங்க கை கட்டப்பட்டிருக்கு. கல்யாண வேலை பாதிக்கு மேல முடிஞ்சிருச்சு. கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நாங்க நடக்க விட்டு இருக்கவே மாட்டோம். அண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ். அவங்க தான் சொல்றாங்களே கண்டிப்பா யாரோ சதி பண்ணியிருப்பாங்கன்னு. யாரோ பண்ண வேலைக்காக. இப்போ அஹானாவை தப்பா நினைக்கிறது சரியில்லை தானே? டுக்குன், நீ சும்மா இரு. யார் மேல தப்புன்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. சரி வா, இதெல்லாம் முடிக்கலாம். நிறைய வேலை இருக்கு. தம்பி, நான் கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் கோபத்தை விட்டுடுங்க. தம்பி, நான் சொல்றேன், இது தப்பான புரிதல். இது உண்மை இல்லை. மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி நடக்கவே நடக்காது. அப்புறம் ப்ளீஸ் வீட்டுக்கு போய் இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. தேவையில்லாம பிரச்சனை பெருசாயிடும். இதானே நீங்க விரும்புறீங்க? எப்படியாவது என்ன செஞ்சாவது கல்யாணம் நடந்தா போதும்னு. இல்ல தம்பி, இல்ல. இதுக்கப்புறம் பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்துடுவா. இனிமே என்ன நடந்தாலும் எங்க வீட்டுல தான் நடக்கும். இதானே வேணும். இல்ல தம்பி, இல்ல. அண்ணா ப்ளீஸ் கொடுங்க தாத்தா. டுக்குன், நீ நடுவுல பேசாத. நீ வேலை விஷயமா இங்க இருந்து போயிடுவ. ஆனா அனுபவிக்க போறது நாங்க தான். உனக்கு எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிறது ஈஸி. ஆனா வீட்டு சம்பிரதாயம், குடும்பத்தை நாங்க தான் பாத்துக்கணும். நீங்க ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. கல்யாணத்துல எந்த தடங்களும் வராது. எல்லாம் அமைதியா நடக்கும். அண்ணா ப்ளீஸ் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பட் ஒரு விஷயம் சொல்றேன். அடுத்தவங்க போனை எடுக்கிறது தப்பான விஷயம். நான் போன் எடுத்தது நல்லதா போச்சு. அப்பதான் இங்க என்ன கூத்து நடக்குதுன்னு தெரிஞ்சது. ஏன் இதை மறந்து போறீங்க நீங்க? பொண்ணை காணோம். அதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப என் சந்தேகம் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. என்னைய கூப்பிடு, நம்ம கிளம்பணும். அண்ணா இருங்க, நான் கூப்பிடுறேன். புத்துல், சொல்லுங்க அண்ணா. புத்தல் உள்ள போய் எல்லார்கிட்டையும் சொல்லு. இவங்க வீட்டுக்கு கிளம்ப லேட் ஆகுதுன்னு கூப்பிடு. சரி. மருமக அக்கா, எங்க வீட்டு ஆளுங்க அவங்கள கூப்பிடுறாங்க. ஆமா இதோ கிளம்புறோம். வா மஜ்லி. சின்னவளே, ஒரு தடவை அஹானாவை பார்த்துட்டு அப்புறம் கிளம்பலாம்.
நாங்க கிளம்புறோம். ம். சந்தோஷமா இரு. ஆஹானா, போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னோட மச்சினர் இருக்காரே, அவரு ரொம்ப அப்பாவி, மனசு ரொம்ப சுத்தம். உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு அவர் மாதிரி ஒரு துணை கிடைச்சிருக்கு. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எப்போதும் இப்படிப்பட்ட எந்த ஒரு வேலையும் செய்யாதே. அதன் காரணமாக அவர் மேல எந்த குறையும் வர்ற மாதிரி. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. வச்சுப்பதானே? தாமா. பெரிய அண்ணி, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் எப்போதும் எந்த தப்பும் பண்ணல. நிஜமா நான் ஒண்ணுமே செய்யல. சரி, நாங்க எல்லாருமே உன்னை நம்புறோம் அஹானா. அட என்னுடைய கடவுளே, இந்த நம்பிக்கை என்னைக்கும் உடைய விடாதீங்க. தயவு செஞ்சு மதுரோட தொல்லையில இருந்து என்னை காப்பாத்துங்க. இல்லைன்னா எல்லாம் நாசமா போயிடும். நாங்க எல்லாரும் கண்டிப்பா அவமானத்துல செத்து போயிருவோம்.